ද්‍රවිඩ භාෂාවෙන් ගීතිකාවක් මතක් වෙනවා. எனக்கு தமிழ் மொழியிலே ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது. පුතාට දෙන්න බැරිුණා ගීතිකාවේ දැසන. எனக்கு மகனுக்கு கொடுக்க முடியாமட்டது இன்றைக்கு காலையிலே සංගීතය සපයන්න. எனக்கு சங்கீதத்தினாலே உதவியும்படியாக අද අනුවම යාඥා වෙලාවේදී இன்றைய காலையிலே நான் ஜெபிக்கும் போது ගීතිකාව அந்த பாடல் என்னுடைய இருதயத்திலே ගීතිකාව அந்த பாடல் මිෂනාරි වරුවෙක් ලිව්වා වගේ ගීතිකාව. மிஷனரி ஒருவர் எழுதிய பாடல். බිහාර් ප්‍රාන්තයේ பிஆர் நகரத்திலே මිෂනාරි වරුවෙක් ලිව්වා වගේ ஒரு மிஷனரி ஊழியக்காரன் எழுதிய பாடல். මම ගීතිකාවේ කොටසක් ගායනා කරන්න நான் அதிலே ஒரு பகுதியை பாடுகிறதுக்கு நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுக்கு முடியுமானால் என்றால் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ගීතිකාව මේමයි කියුවේ. அந்த பாடல் இவ்வளமாய் இருக்கிறது. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். गीतिकाවේ අර්ථය அந்த பாடலிலே அர்த்தம் කල්වාරි ස්නේහය கல்வாரி ஸ்நேகம் මගේ හදවත උණු කරන என்னுடைய இருதயத்தை கரைத்து ඕ දේව ප්‍රේමී මාව පුරවන. தேவ அன்பினாலே என்னை நிரப்பும். මේ ප්‍රේමය මාව පුරවන කල அந்த அன்பு என்னை நிரப்பும் போது මට ඇති වෙන எனக்கு உணர்கின்ற ඕ ඒ හැඟීම තමයි ඒ සිතුවිල්ල තමයි උදායනා කරන්නේ. அந்த உணர்வை குறித்து தான் அந்த பாடலை பாடி මුළු ලෝකෙම ගැලවෙන්න ඕන. முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும். අඳුරේ ඉන්න මනුෂ්‍යයන් ආලෝකයට පැමිණෙන්න ඕන. இருளிலே இருக்கிற மனுஷன் ஒளிக்குள்ளே வர வேண்டும். ඒ වගේම அதே போல දෙවියන් වහන්සේගේ ආත්මය මාව පුරවන්න. தேவனே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும். මාව දකින්න කෙනා ඔබව දකින්න ඕන. என்னை காண்கிறவர்கள் உம்மை காண வேண்டும். ඒ කාලයක් තිස්සේ බැඳී සිටින මනුෂ්‍යයන් නිදහස් කරන්න. ஒரு காலமாய் ஒவ்வொரு கட்டுகளிலே இருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපි අඩු වෙන්න ඕන. கர்த்தாவே நாங்க குறைய வேண்டும், ඔබ වහන්සේ වැඩි වෙන්න ඕන. நீங்க பெருக வேண்டும். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணற்று உம்மை கருத்தோடு இல்லமோ. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணற்று உம்மை களிப்போடு இல்லமோ. குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன். கல்வாரி சேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். ஆமென். தேவ பிரேமය අපුපුරවන්න. தேவ அன்பை எங்களை நிறைக்க வேண்டும். තමයි දෙවියන් වහන්සේගේ සිත. அப்பொழுதுதான் கர்த்தருடைய உள்ளம், වහන්සේගේ සිතේ ආසාව, தேவனுடைய இருதயத்திலே இருக்கிற ஆசை, වහන්සේගේ කැමැත්ත, தேவனுடைய சித்தம், දෙවියන් වහන්සේගේ ආසාව, தேவனுடைய விருப்பம், දෙවියන් වහන්සේගේ අරමුණ தேவனுடைய நோக்கம் අපේ හදවත තුළ ඇති වෙච්ච. எங்களுடைய இருதயத்திலே உருவாகும். හalleluya. ஹalleluya. ආමෙන්. ஆமென். හොඳයි ප්‍රේමී සහෝදරයනි. அன்பான சகோதரர்களே, දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙස අපි යොමු වෙමු. தேவனுடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். මම நான் දේශනා කරන්න ආපු දේ නෙමෙයි ඔබට අද ඔබ සමග බෙදා ගන්න. பிரசங்கிக்க வந்த காரணத்தால இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். යෙසායා 58 වන පරිච්ඡේදය අපි කියුවාක්සේම ஏசாயா 58வது அதிகாரத்தை நாங்கள் வாசித்ததை போல අපි පදේම අද මෙනෙහි කරන්න යනවා. அந்த வசனத்தையே நாங்கள் தியானிக்க போகின்றோம். මා සමග පෙරලාගෙන කියවන්න. என்னோட நீங்க அந்த பாகத்தை எடுத்து வாசிங்கள். යෙසායා 58 වන පරිච්ඡේදයේ ஏசாயா 58வது அதிகாரம்
13 වන පද. 13வது වසන. යසායාගේ පොතේ 58 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය නුඹ මාගේ ශුද්ධ දවසේදී නුඹේම කැමැත්ත නොකරන හැටියට නුඹේ පාද සබත් දවසේදී නවත්වාගෙන සබත් දවස ප්‍රිය කැකේ කියාද ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ දවස ගෞරවනීය එකක්කේ කියාද කියන්නේ නම් නුඹේම මාර්ගවල නැසිර නුඹේම කැමැත්ත නොසොයා හිස් වචන කතා නොකර ඊට ගෞරව කරන්නේ නම් නුඹේ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි ප්‍රීතිමත් වන්නේය. ආමේන්. අද කීපයක් මම ඔබට මේ හා සමානව තිබෙන පද කීපයක් ඔබ සමග බෙදාගෙන நான் இதுக்குரிய சமானமான வாசகங்களை நான் பகிர்ந்து கொண்டு මේ පද කීපය අපි කියවලා இந்த பாகங்களை நாங்கள் வாசித்து දෙවියන් වහන්සේ අපිට කියන දේ අපි අසන්න යනවා. தேவன் எங்களுக்கு கூறுகிற காரியத்தை நாங்கள் செவி சாய்க்க போகிறோம். යෙසායා 56 දෙවන පදේ ஏசாயா 56வது அதிகாரம் දෙවන පදේ 2வது வசனம். යසායාගේ පොතේ 56 වෙනි පරිච්ඡේදයේ දෙවන පදය මෙය කරන මනුෂ්‍යයාද මෙය අල්ලාගෙන සිටිමි. සබත් දවස කඩ නොකර එය පවත්වන්නා වූ කිසි නපුරක් නොකරන ලෙස තමාගේ අත බලක් ගන්නා වූ මනුෂ්‍ය පුත්‍රයාද වාසනාවන්තය. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා தேவனுடைய வசனம் சொல்கிறது කෙබඳු ආකාරද එම ස්ථානයේ දේ වචනවල සමාන කර දෙන්නේ. எப்படி அந்த வசனத்துக்குள்ளே எங்களுக்கு சொல்லுகிறது. නැවත කියවන්න දුව மீண்டும் வாசியுங்கள். නැවත දෙවන පදය මෙය කරන මනුෂ්‍යයාද මෙය අල්ලාගෙන සිටිමි. සබත් දවස කඩ නොකර එය පවත්වන්නා වූ කිසි නපුරක් නොකරන ලෙස තමාගේ අත වළක්වා ගන්නා වූ මනුෂ්‍ය පුත්‍රයාද වාසනාවන්තය. බයිබලයේ කියනවා සබත් දවස ගැන මේ ආකාරය. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து. මේ ආකාර අපි දන්නවා ඊවස්ථා දසපනතේ පවා இப்படி எங்களுக்கு தெரியும் 10 கட்டளைகளில் கூட මේ දසපන මේ සබත් දවස ගැන බයිබලයේ ලියවී තිබෙනවා. இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்கிறது. නික්මයාම පොතේ உபாகமம் නික්මයාම யாத்ராகமம் 21 වන පරිච්ඡේදයේ අපි කියවන ලබනවා. 21வது அதிகாரத்திலேயும் வாசிக்கிறோம். මේ සබත් දවස ගැන බයිබලයේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. இந்த ஓய்வு நாளை குறித்து தேவனுடைய வசனம் இப்படி சொல்கிறது. යෙරමියාගේ පොතේ මේ සබත් දවස ගැන කියනවා. இந்த ஓய்வு நாளை குறித்து எரேமியா அதிகாரத்திலே சொல்கிறது. අපි යේසුස් වහන්සේ පවා எங்கள் இயேசு கிறிஸ்து கூட සබත් දවසේ පළමු දිනේදී ஓய்வு நாளுக்கு முன்பதான நாளிலே උන්වහන්සේ කුරුසපත් වුණා. அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். උන්වහන්සේ සබත් දවසේදී උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිටුනේ නැහැ. அவர் ஓய்வு நாளிலே உயிர் தெழுந்தவில்லை. උන්වහන්සේ සතියේ පළමු වෙනි දවස නැතොත් අපි කියනවා සතියේ පළමු වෙනි දවස මේ ගැන බයිබලයේ විවිධ විග්‍රහය නම් තිබෙනවා ප්‍රේමණීය සහෝදරයනි. நாங்கள் பார்க்கிறோம் வேதாகத்திலே அநேக இதை குறித்து விளக்கங்கள் இருக்கிறது. கிழமையிலே முதல் நாள் என்று සබත් දවස සතියේ පළමු වෙනි දවස. ஓய்வு நாள் கிழமையிலே முதல் நாள். අවසාන දවස. கடைசி நாள். මේ ආකාරයෙන් බයිබලයේ විවිධ ආකාර ලෙස විග්‍රහ කරනු ලබනවා. இவ்வண்ணமாக வேதம் வெவ்வேறாக இந்த காரியத்தை சொல்லுகிறது. යේසුස් වහන්සේ පවා මලවුන්ගේ නැගිටින දවස කවදාද? இயேசு கிறிஸ்து எழுந்த நாள் எப்போ? உயிர்த்தெழுந்த நாள். කවදාද යේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිටුනේ? எப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? කාටද මතක? யாருக்கு ஞாபகம்? කාටද මතක යේසුස් වහන්සේ කවදාද මලවුන්ගේ නැගිටුනේ කියලා? யாருக்கு நினைவிருக்கிறது இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுந்தார் என்று? අවුරුදු 2000කට ප්‍රථමයෙන් ඔබ කිය. 2 வருடங்களுக்கு முன்பதாக என்று நீங்கள் சொல்லலாம். නමුත් බයිබලයේ කුමක්ද කියන්නේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි? ஆனால் வேதாகம் என்ன சொல்கிறது சகோதரனே சகோதரியே? යේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිටින දවසක இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை குறித்து මොනවද කියන්නේ? எது சொல்லுகிறது? ඔබ ගෙදර ගිහින් කියවලා බලන්න. நீங்க வீட்டை போய் வாசித்து பாருங்கள். මේ දවසක බයිබල කතා කරනු ලබන. இந்த நாளை குறித்து வேதம் பேசுகிறது. නමුත් අපි ගත් විගසම நாங்க எடுத்த பிரகாரமாய் මේ සබත්
දවස අපි ඉරිදා කියලා අපි නමස්කාර කරනු ලබනවා. இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்க சொல்கிறோம். තමයි ඊට එහා ගිය දෙයක් අපිට තේරෙනවා. அதுக்கு அதுக்கு அங்கால இன்னொரு காரியம் இருக்கிறது. මොනවාද? என்ன? ඊශ්‍රායලුන්ගේ සබත් දවස. ஈஸ்ரேலுடைய ஓய்வு நாள். එය සෙනසුරාදා. அது சனிக்கிழமை. ඒ සෙනසුරාදා නමස්කාර කරන සභාවන් අපි තිබෙනවා දන්නවා. எங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை ஆராதனை செய்கிற சபைகள் உண்டு. සෙනසුරාදා තමයි නියම සබත් දවස කියලා කතා කරනු ලබනවා. சனிக்கிழமை தான் சரியான ஓய்வு நாள் என்று பேசுகிறார்கள். සමහරු කියනවා ඉරිදා තමයි හරිම සබත් කියලා ඔහු විග්‍රහ කරනු ලබනවා. சிலர் ஞாயிற்றுக்கிழமை தான் சரியான ஓய்வு நாள் என்று சொல்கிறார்கள். ඒ කිව්වොත් ஏனென்றால் ඇයි අපි ඉරිදා දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නේ? ஏன் நாங்கள் ஞாயிறு தினத்திலே ஆண்டவரை தொழுகிறோம்? කාටද දන්නේ? யாருக்கு தெரியும்? ඇයි අපි ඉරිදා නමස්කාර කරන්නේ? ஏன் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தொழுகிறோம்? ඇයි අපි ඉරිදා සබත අප පවත්වන්නේ? ஏன் நாங்கள் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் செய்கிறோம்? මොකද සහෝදරේ? என்ன சொல்றோம்? ආ? ඔය කාලේ නමුත් ඉරිදා අපි ඇයි සබත පවත්වන්නේ? அது சரி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஏன் நாங்க ஓய்வு நாளை கொண்டாடுகிறோம்? ඊශ්‍රායලුන්ගේ සබත සාබත නමුත් සෙනසුරාදා. ஈஸ்ரேல் ஜனங்களுடைய நாள் சனிக்கிழமை. ඒ දවස්වල තිබුණේ அந்த நாட்களிலே இருந்தது රාජ්‍ය භාෂාවක් ලෙස ராஜ்ய பாஷையாக மொழியாக ලතින් භාෂාව. லத்தீன் மொழி. ඒ වගේම තවත් අරමයික් කියන භාෂාවක් තිබුණා පොළොව. இன்றும் அரமாய்க் என்ற மொழி இருந்தது. அன்று කියන භාෂාව ඊශ්‍රායලයේ තිබුණා. அன்று அரமாய்க் என்ற மொழி இஸ்ரேலிலே இருந்தது. ප්‍රේමී සහෝදරනේ ඒ ගැන අපිට කතා කරන්න වෙලාවක් නැහැ. அன்பான சகோதரரே, அதை பற்றி நமக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. නමුත් මේ ඉරිදා කියන මේ සබත අපිට කොහෙන්ද පැමිණලා තිබෙන්නේ කියලා අපි දැනගන්න අවශ්‍යයි. ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற ஓய்வு நாள் எப்படி வந்தது என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ඒක රෝමයෙන් අපිට දුන්නා වූ ත්‍යාගය. இது எங்களுக்கு රෝමේ ரோமாவின் கொடுத்த நாள். රෝම අධිරාජ්‍ය විසින් இது ரோம அதிராஜ்யத்தாலே දෙනු ලැබුවා වූ දවසක්. கொடுக்கப்பட்ட ஒரு நாள். යේසුස් වහන්සේ ජීවත් වුණා වූ කාලෙදී இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே ප්‍රේමී සහෝදරනි රෝම අධිරාජ්‍ය මේ ලෝකේ රජ කළ බව අපි දන්නවා. அந்த நாட்களிலே ரோம அதிராஜ்யம் இந்த உலகத்தை ஆளுகை செய்தது எங்களுக்கு தெரியும். යේසුස් වහන්සේ ඉපදෙනකොට රෝම අධිරාජ්‍ය තිබුණා. இயேசு பிறக்கும் போதும் ரோம அதிராஜ்யம் இருந்தது. රෝම අධිරාජ්‍ය ගැන අපි කතා කරද්දී ரோம அதிராஜ்யத்தை குறித்து நாங்கள் பேசும்போது රෝම අධිරාජ්‍යයේ පටන් ගන්නවා ரோம அதிராஜ்யத்தின் ஆரம்பம் ක්‍රිස්තු පූර්ව 175 දී පමණ කියලා විශ්වාස කරනවා. கிறிஸ்துவுக்கு முன் 175 175 வருஷத்திலே என்று நாங்கள் காண்கிறோம். නමුත් ඉන්පසුව அதுக்கு பின்பு මේ රෝම අධිරාජ්‍ය இந்த ரோம அதிராஜ்யம் ලෝකේ අධිපතිකම් කළා. உலகத்தை ஆளுகை செய்தது. ඒක කාල වකවානුව ගැන අපි කතා කරද්දී அந்த காலத்தை குறித்து நாங்கள் பேசும்போது කුරුසේ යුද්ධය දක්වා කියලා කතාවක් තිබෙනවා. சிலுவையின் யுத்தம் என்று ஒரு கதை இருக்கிறது. ඒ අතර විවිධ අදහස් විවිධ මතිමත අතර මේක ගැන තිබෙනවා අපිට. இவ்வண்ணமாக இதை குறித்து ஒவ்வொரு பேச்சுகள் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கின்றது. නමුත් රෝම අධිරාජ්‍යයේ ආත්මය අදත් මේ ලෝකේ ආණ්ඩු කරනවා කියන එක වවදන් කරන්නේ නැහැ. ஆனாலும் இந்த ரோம அதிராஜ்யத்தின் ஆவி இன்றைக்கும் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது என்று நீங்க மறக்க கூடாது. මේ ලෝකේ පාලනය කරන්නේ රෝම අධිරාජ්‍යයේ ආත්මය. இந்த உலகத்தை ஆளுகை செய்வது ரோம அதிராஜ்யத்தின் ஆவி. ආගමික වශයෙන් மதமாக ඒ වගේම දේශපාලන වශයෙන් அரசியலாக මේ රෝම අධිරාජ්‍යය පාලනය කරනු ලබනවා. இந்த ரோம அதிராஜ்யத்தின் ஆவி ஆளுகை செய்கிறது. මේක ගැන අපිට කතා කරන්න බොහෝ කාලයක් අවශ්‍යයි ප්‍රේමී. இதை குறித்து எங்களுக்கு பேசுகிறதுக்கு அநேக நேரம் வேணும் சகோதரனே சகோதரியே. ප්‍රේමී සහෝදර සහෝදරි அன்பான சகோதரனே சகோதரியே, මේ සබත இந்த ஓய்வு நாள் මේ දෙවියන් වහන්සේගේ දවසයි. இது ஆண்டவருடைய நாள். මානිසාද ஏனென்றால் දෙවියන් වහන්සේගේ හිමි දවස බව බයිබලය අපිට කියනවා. இது ஆண்டவருக்கு
வாசத்துக்குரிய நாள் என்று வேதம் சொல்கிறது. ඒක ගැන තමයි අපි කියුවේ. அதை குறித்து தான் நாங்க வாசித்தோம். ඒක දවස අපිට කෙබඳු ආකාරයෙන් තිබිය යුතුද කියලා තමයි පද දෙක තුළ අපි කියවල ලැබුවේ. இந்த நாள் எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று தான் இரண்டு பாகத்திலே நாங்க வாசித்தோம். නැවත කියවන්න மீண்டும் வாசிங்கள். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරි. அன்பான சகோதரனே சகோதரியே. ஏசாயா 13 සහ 56 දෙක. ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். යසායාගේ පොතේ 58 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය නුඹ මගේ ශුද්ධ දවසේදී නුඹේම කැමැත්ත නොකරන හැටියට නුඹේ පාද සබත් දවසේදී නවත්වාගෙන සබත් දවස ප්‍රිය එකකේ කියාද ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ දවස ගෞරවණීය එකකේ කියාද කියන්නේ නම් නුඹේම මාර්ගවල නොහැසිර නුඹේම කැමැත්ත නොසොයා හිස් වචන කතා නොකර ඊට ගෞරව කරන්නේ නම් නුඹේ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි ප්‍රීතිමත් වන්නේය. බලන්න මේ පදය තුළ பாருங்கள் இந்த வசனத்துக்குள்ள අපි තුළ තිබිය යුතු දේ ගැන எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியத்தை குறித்தும் අපි කළ යුතු දේ ගැන நாங்க செய்ய வேண்டிய காரியத்தை குறித்தும் අපි තුළ තිබිය යුතු දේ ගැන බයිබලයේ කතා කරනවා. மீண்டும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியத்தை குறித்தும் சொல்கிறது. මොනවාද ඒ දවස? என்ன அந்த நாள்? ඒ දවස ගැන අපේ සිතුවිල්ල පිළිලා තිබෙන්න අවශ්‍යයි. அந்த நாளை குறித்து எங்கள் சிந்தனையிலே நிரம்பி இருக்க வேண்டும். දවසේ ආකාරයෙන් පවත්වන්න ඕනේ කියලා බයිබලයේ කියන්නේ. ஆகையாலே தான் அந்த நாளை அவ்வண்ணமாய் நாங்கள் கழிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ඒ පළමුව අපේ සිතුවිලි වල මේ මතකේ රැඳී තිබෙන්න අවශ්‍යයි දවස. முதலிலே எங்களுடைய சிந்தையிலே அந்த நாளை குறித்து சிந்தை இருக்க வேண்டும். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරි. அன்பான சகோதரனே சகோதரியே. දවස අපි පවත්විය යුතු ආකාරය ගැන බයිබලයේ කියනවා. இந்த நாளை எப்படி நாங்கள் கழிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. මොනවාද කියන්නේ බයිබලයේ? என்ன வேதம் சொல்கிறது? 57:13 58:13வது வசனத்திலே ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි. அன்பான சகோதரனே சகோதரியே. ඒ සබත් දවස என் பரிசுத்த நாளாகிய ඒ සුද්ධ දවස ஓய்வு நாளே ඉස්සල්ලා අපේ සිතුවිලි වල පිරී තිබෙන්න ඕනේ. முதல் எங்களுடைய சிந்தையிலே நிரம்பி இருக்க வேண்டும். ඒ පසුව அதுக்கு பின்பதாக අපි කරන්න අපේ කැමැත්ත කරන්න හොඳ නැහැ. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி ඒක දෙවියන් වහන්සේගේ සුද්ධ වූ දවස කියා අපි ගෞරව කළ යුතුයි. அதை பரிசுத்த நாள் என்று நாங்கள் அந்த நாளை கழிக்க வேண்டும். ඒ ගෞරව කළ යුතුයි. நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும். ඒ වගේම අපේ මාර්ගවල අපි හැසිරෙන්න බෑ. அதே போல எங்களுடைய வழிகளிலே நாங்கள் நடக்க முடியாது. අපිට ඕන දේ අපිට කරන්නට බෑ. எங்களுடைய வழிகளிலே நடவாதபடி වෙන දෙයක් අපිට කරන්න බෑ. வேற காரியம் செய்ய முடியாது. ඒ වගේ දේවල් අපිට කරන්න බැරි බව බලන්න. அவ்வளவான காரியம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது. අද මේ විශ්වාසය අනුගමනය කරන කිතුණු බෞද්ධයන් සිටිනවා. இன்றைக்கும் இந்த விசுவாசத்தை கடைபிடிக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். හේබ්‍රෙව් ජාතිකයන් සිටිනවා. ஹேப்ரேய ஜனங்கள் இருக்கிறார்கள். මේක නීතියක් හැටියට අනුගමනය කරනවා. இது ஒரு கட்டளைப்படி அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். වචනේ ලියවි තිබෙන දේ ඒක අනුගමනය කරනවා. வசனத்திலே எழுதி இருக்கிறதை கடைபிடிக்கிறார்கள். දේව ආත්මය ලබාගත්තාම දෙවියන් වහන්සේගේ දරුවනි. தேவாவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරනව දෙවියන් වහන්සේගේ දරුවනි. தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைகளே. දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබට ලියා දී තිබෙනව දේව වචනය. தேவன் எழுதி கொடுத்திருக்கிற தேவனுடைய வசனம். ඒ තිබෙනව වචනාර්ථය දේශන මේ ඔබ බලන්න ඕනේ. அதிலே உள்ள வசன பிரகாரத்தை இல்லை பார்க்க வேண்டும். ඒ තිබෙනව පරමාර්ථය දේශ ඔබ බලන්න ඕනේ. அதிலே உள்ளவர்கள் இருக்கிறதை நீங்க பார்க்க வேண்டும். පරමාර්ථය ඔබගේ ඔබට තේරුම් ගන්නට අවශ්‍යයි. அந்த உள்ளடங்கிய இருக்கிற காரியத்தை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். පරමාර්ථය ඔබ තුල පමුණවා ගන්නට අවශ්‍යයි. அதிலே உள்ளடங்கிய இருக்கிற காரியம் உங்களுக்குள்ளே நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். පරමාර්ථය ඔබ නිර්මාණය කරන්න ඔබ ඉඩ අවශ්‍යයි. அந்த உள்ளடங்கமாகிற காரியத்தை உங்களை உருவாக்குறதுக்கு நீங்க இடம் வேண்டும். ඒ ඔබව නිර්මාණය කරන ඒ පරමාර්ථය තුල ඔබ සිත ගන්න අවශ්‍යයි. அவங்களை உருவாக்குற அந்த சித்தத்துக்குள்ளே நீங்க நிற்க வேண்டும். ඒ ඔබ සිතගෙන ඉන්නව කාරණා තුල ඔබ ජීවත් වෙන්නට අවශ්‍යයි. நீங்க நின்று கொண்டு இருக்கிற காரியத்துக்குள்ளே நீங்க வாழ வேண்டும். සබත ගැන හරියට ඔබ දැනගන්නට අවශ්‍යයි. ஓய்வு நாளை குறித்து சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். හalleluya. ஹalleluya. සබත නීතියක් නොවේ. ஓய்வு நாள் கட்டளை அல்ல. ඒ ජීවිතයක්. அது வாழ்க்கை. ආමෙන්. ஆமென். සබත නීතියක් නොවේ. ஓய்வு நாள் கட்டளை அல்ல. ඒක ජීවිතයක් කියන එක අමතක කරන්න. அது
ගන්න. නමුත් හේබ්‍ර පත්‍රවරයා අපිට විග්‍රහ කර තිබෙනා වූ කාරණාව අපි පොඩ්ඩක් අපි කියවන්න යනවා. எங்கள் யாவருக்கும் இதை குறித்து தெரியும். ஆனாலும் ஹேப்ரேயர் புத்தகத்தை எழுதியவர் எப்படி இதை எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். விவரிக்கிறார் என்று பார்ப்போம். ප්‍රේමී සහෝදරයනි, அன்பான சகோதரனே சகோதரியே, උත්පත්ති පොතේ සිටම ஆதியாகமத்திலே இருந்து මේක ලියවිගෙන ඇවිල්ලා තියෙන සුදු සබදක. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ඒකේ තිබෙනා වූ අරමුණ ගැන බයිබලයේ ලියවී තිබෙනවා. அதிலே இருக்கிற காரியத்தை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. මේ ආකාරයේ හේබ්‍ර පත්‍රවරයා 4 වන පරිච්ඡේදයේ මේ ගැන කතා කරන ලබනවා. ஹேப்ரேயர் புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே இவ்வண்ணமாக எழுதப்படுகிறது. බලන්න. பாருங்கள். මේක 3 වන පදයේ කියවන්න අවශ්‍යයි. නමුත් අපේ වෙලාවක් නැති නිසා අපි 4 වන පදයේ ඉඳලා කියවන්නට යනවා. இதிலே 3வது வசனத்தை அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். ஆனாலும் நாங்கள் 4வது அதிகாரத்திலே இருந்து வாசிப்போம். පළවෙනි පදයේ සිට අපි කියවමු. 3வது அதிகாரத்திலே இருந்து வாசிப்போம். හේබ්‍රේ පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ සිට පදයේ සිට එබැවින් උන්වහන්සේගේ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් වීමේ පොරොන්දුවක් ඉතිරිව තිබෙද්දී නුඹලාගෙන් යමෙකුට ඊට පැමිණෙන්න බැරිවූ බැව් පෙනේදෝ කියා බය වෙමු. මක්නිසාද ඔවුන්ට මේ අපටත් සුභාරංචිය දේශනා කරන ලද්දේය. නමුත් ඇසුවන් සමග ඔවුන් ඇදහිල්ලෙන් එක්සත් නොවූ බැවින් ඇසු වචනය ඔවුන්ට ප්‍රයෝජනවත් නොවිය. මක්නිසාද අදහගත් අපි ඒ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් වෙමු. ඒ ප්‍රකාරයට මාගේ උදහසින් දිවුල ලෙස ඔහු මාගේ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් නොවන්නෝයයි උන්වහන්සේ කියා තිබේ. එසේ වුවත් ලෝකීය මැවීමේ සිට වැඩ නිම වී තිබුණේය. මක්නිසාද උන්වහන්සේ එක් තැනක 7 වෙනි දවස ගැන කතා කොට දෙවියන් වහන්සේ තමන් වහන්සේගේ සිළු වැඩවලින් 7 වෙනි දවසේදී නිවාඩු ගත්සේකැයි කියා තිබේ. ආමේන්. පස්වෙනි පදයේ සිට නැවත මේ පදෙහි ඔහු මාගේ විශ්‍රාම ස්ථානයට ඇතුල් නොවන්නෝයයි කියා තිබේ. එබැවින් සමහරුන් ඊට ඇතුල් වන්නට ඕනෑ බැවිනොත් ඒ සුභාරංචිය පළමුවට ඇසූ අය අකීකරුකම නිසා ඇතුල් නො බැවිනොත් උන්වහන්සේ දාවිත් ලවා එපමණ කාලයකට පසු කතා කරවමින් ඉහත කීවා මෙන් අද නුඹලා උන්වහන්සේගේ හඬ අසන්න වුනම් නුඹලාගේ සිත් දැඩි කර නොගන්නයි අදන කියා නැවත එක්තරා දවසක් නියම කරනසේක. මක්නිසාද යෝෂුවා ඔවුන්ට නිවාඩුව දුන්නේ නම් ඉන්පසු වෙන දවසක් ගැන උන්වහන්සේ කතා කරන්නේ නැත. එබැවින් දෙවියන් වහන්සේගේ සෙනඟට සබත් නිවාඩුවක් ඉතුරුව තිබේ. මක්නිසාද දෙවියන් වහන්සේ තමන්ගේ වැඩවලින් නිවාඩු ගත්තාක් මෙන් උන්වහන්සේගේ විශ්‍රාම ස්ථානයට ඇතුළු තැනැත්තා තමාගේ වැඩවලින් නිවාඩු ගත්තේය. ආමේන්. සහෝදරයනි, அன்பான சகோதரர்களே, මේ කාරණාව තුළ අපි මොකද්ද කියවන්නේ? இந்த சம்பவத்துக்குள்ளே நாங்க என்ன வாசிக்கிறோம்? මේ කියව කොටස තුළ இந்த நாங்க வாசித்த பாகத்துக்குள்ளே මේ සබත ගැන වචන දෙකක් අපිට විටින් විට කියවන්නට පුළුවන් වෙනවා. இந்த ஓய்வு நாளை குறித்து நாங்க வாசிக்கும் போது 2 காரியத்தை நாங்க வாசித்ததை காண முடியும். මේක සබත කියනවට වඩා இது ஓய்வு நாள் என்று சொல்கிறதை விட මේ කතුවරයා இந்த நிருபர் මේ දෙවියන් වහන්සේ දවස් 6ක් වැඩ කළා 7 වෙනි දවසේදී උන්වහන්සේ නිවාඩු ගත්තා කියලා කියනවා. கர்த்தர் 6 நாள் தன்னுடைய கையின் கிரியைகளை முடித்து ஓய்வு எடுத்தார் என்று எழுதப்படுகிறது. මේ සබත. இதுதான் ஓய்வு. මේ සබේ දවස් 6ම වැඩ කළා 7 වෙනි දවසේ දෙවියන් වහන්සේට දී යුතුයි. ஆகையாலே 6 நாளும் எங்களுடைய கையின் கிரியைகளை செய்து 7வது நாள் நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதிகாரத்திலே அப்படித்தான் கர்த்தர் சொல்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆகையாலே මේ බයිබලයේ සිංහල පරිවර්තනය இந்த சிங்கள மொழியிலே අලංකාරවත් ලෙස එක පැහැදිලි පාදා දී තිබෙනවා. அதை வடிவாக விளக்கேற்றி இருக்கிறது. විශ්‍රාමය දෙමළෙන් පදයක් නැහැ. இளைப்பாறுதலின் பிரவேசிப்பது. ඉලයිපාරුදல்
இளைப்பாறுதல். සැනසීම කියලා තමයි බයිබලයේ ලියවිලා තියෙන දෙමළ බයිබලය. නමුත් සිංහල පරිවර්තනයේ තම අනාර්ථ ලෙස විශ්‍රාම. ஆனாலும் சிங்கள மொழியிலே இளைப்பாறுதல் என்ற வார்த்தை வடிவாக எழுதியிருக்கிறார்கள். විශ්‍රාම. විශ්‍රාම කියන්නේ කවුද කියද්දී අපි யார் இளைப்பாறுதல் எடுப்பார்கள்? අවුරුදු කීයද අපි විශ්‍රාම ගන්නේ? எத்தனை வயதிலே எடுப்பார்கள்? ඔබ අවුරුදු කීයද විශ්‍රාම ගන්නේ? நீங்க எத்தனை வயதிலே இளைப்பாறுதல் எடுப்பீர்கள்? දැන් ඉතාලි රජය කියනවා இப்பொழுது இத்தாலி அரசாங்கம் சொல்லுகிறது අවුරුදු 67යි. இப்பொழுது 67 வயதிலே ඒකට කොන්ට්‍රිබියුට් එක ඔයගොල්ලෝ ගෙවලා තියෙන්න ඕනේ අවුරුදු 40 ගානක්. அதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட்டி கட்டியிருக்க வேண்டும் 47 வருஷங்கள். මේ ආකාර විවිධ කාරණාවන් බලාපොරොත්තු වෙනවා. ஈவனமாக அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். විශ්‍රාම ගන්න. இளைப்பாறுதல் பெரும்படியாக පෙන්ෂන් එක ගන්න. பென்ஷன் எடுக்கும்படியாக විශ්‍රාම ගන්න. இளைப்பாறுதல் பெரும்படியாக ඊපස්ව රජය ඔවුන්ට ගෙවනවා. அதுக்கு பிறகு அரசாங்கம் அவர்களுக்கு கட்டும். මේකේ මොනවද අපි දකින්නේ? இதிலே நாங்க என்ன காண்கிறோம்? ඇයි අපි නිවාඩු ගත යුත්තේ? ஏன் நாங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும்? ඊශ්‍රායල් ජාතිය ගැන බයිබලයේ කතා කරද්දී இஸ்ரேல் ஜாதிகளை பற்றி வேதம் சொல்லும் பொழுது ඊශ්‍රායල් ජනතාවට තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ අත්ෝනි දවසේ නිවාඩු ගනින්න කියලා. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கர்த்தர் சொன்னார் 7வது நாள் ஓய்வு பெறுங்கள். ඔවුන්ට ඇවිදින්නවත් බෑ. அவர்களுக்கு நடக்க முடியாது. සබත් දවසේ ඇවිදින්නත් බෑ. ஓய்வு நாளிலே நடக்க முடியாது. කොච්චර දුරක් උන්ට ඇවිදින්න පුළුවන් කියලා ඔබලා දන්නවද? எவ்வளவு தூரம் நடக்க முடியும் என்று தெரியுமா? කවුරුද දන්නයි? தெரிஞ்சவங்க එහෙනම් හොයාගන්න. මම කියන 7 කිලෝමීටර්. එහෙනම් වට වාගන්න. කොච්චර කිලෝමීටර් ගානක් උන්ට ඇවිදින්න පුළුවන්ද කියලා ඔබ හොයාගන්න. ඒක තමයි වැදගත්. எத்தனை கிலோமீட்டர் நடக்க முடியும் என்று தேடிக் கொடுங்கள். அது மிகவும் அவசியம். මේකත් ඔබ හොයලා දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න. ஏனென்றால் நீங்க கர்த்தரை தெரிந்து கொள்ளும்படியாக தேட வேண்டும். ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதரனே சகோதரியே මේ සබත දෙවියන් වහන්සේ නිවාඩු ගත් නිසා මොන නිවාඩු ගත යුතුයි? இந்த ஓய்வினாலே கர்த்தர் ஓய்வு எடுத்தபடினாலே இவர்களும் ஓய்வு எடுக்க வேண்டும். සුදු දවසක් ලෙස අපි පවත්වන්න ඕනේ. இது பரிசுத்த நாளாக நாங்கள் கழிக்க வேண்டும். අපි සිනගෝගේ නැත්නම් දේවමාලිගාවේ අපි රැස් වෙනු ලබනවා. நாங்கள் தேவ அறைக்குள்ளே எல்லோரும் ஒன்று கூடுகிறோம். අපි සභාවක් ලෙස රැස් වෙනු ලබනවා. நாங்கள் சபையாக ஒன்று கூடுகிறோம். එදා මනුෂ්‍යයන් ලෙස එදා සිනගෝගේ රැස් වුණා. அன்றைக்கு மனுஷர்களாக சினகோகிலே அவர்கள் ஒன்று එක சேர்ந்தார்கள். පවුලක් ලෙස ඔවුන් රැස් වුණා. ஒரு குடும்பமாய் ஒன்று கூடினார்கள். සහෝදර කණ්ඩායමක් ලෙස රැස් වුණා. சகோதர பன்மையோடு ஒன்று கூடினார்கள். කිව්සුමේ புதிய ஏற்பாடிலே එක ශරීරයක් ලෙස ඔවුන් එක් රැස් වෙනවා. ஒரு சரீரமாக அவர்கள் ஒன்று கூடினார்கள். ආමෙන්. ஆமென். අයි මම මේක කිව්වේ ஏன் அப்படி சொன்னேன்? කාටද තේරෙනවද මම අයි ඒක කිව්වේ කියලා? ஏன் அப்படி நான் சொன்னேன் என்று யாருக்காவது புரிகிறதா? ගත්කටද කියයි நீங்க எடுத்த முறை சொல்லுவீங்க සමාව ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று. ඒ නිසා කියලා ஆகையால் என்று කියන්නේ ආමෙන්. දෙදෙනෙක් හෝ දෙදෙනෙක් මගේ නාමයෙන් රැස් වුණා නම් උන්වහන්සේ එතන ඉන්නවා. ආමෙන්. ඒක තමයි. නමුත් ඊට වඩා වැදගත් දෙයක් ප්‍රේමීය සහෝදරනි බයිබලය අපිට පෙන්වා දෙනු ලබනවා. ஆனாலும் அதற்கு விட ஒரு மிகவும் முக்கியமான காரியத்தை வேதாகம் අපි එක என்று ශරීරයක් ලෙස රැස් වෙන්නේ நாங்கள் ஒரு சரீரமாக ஒன்று கூடுகிறது ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය. கிறிஸ்துவின் சரீரத்தினால். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයක් ලෙස கிறிஸ்துவின் சரீரமாக අපි එක් සිතෙක් රැස් වෙන්නේ. நாங்கள் ஒன்று கூடுகிறோம். ආමෙන්. ஆமென். දෙවියන් වහන්සේගේ සභාවක් ලෙස පමණක් නොව தேவனுடைய சபையாக மற்றும் அல்லாமல் සහෝදර කලක් ලෙස පමණක් නොව சகோதர குழுவாக அல்லாமல் කිතුණු පවුලක් ලෙස පමණක් නොව கிறிஸ்தவ குடும்பமாக அல்லாமல் ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයක් ලෙස අපි එක් සිතෙක් රැස් වෙනවා. கிறிஸ்துவின் சரீரமாக இணைகிறோம். අපි එකට ඇලෙනවා. நாங்கள் ஒன்றாய் இணைந்து கொள்கிறோம். සබත් දවසේ වෙන්නේ ඒකයි. இந்த ஓய்வு நாளிலே அது நடக்கிறது. ආමෙන්. ஆமென். ක්‍රිස්තුස්
යේසුස් වහන්සේ උදෙසා තමන් වහන්සේගේ ජීවිතය පූජා කළා. கிறிஸ்து எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தந்தார். උන්වහන්සේගේ ශරීරයට අපව සම්බන්ධ කරන පිණිස උන්වහන්සේගේ ශරීරය තුවාල වුණා. அவருடைய சரீரத்துக்கு எங்களை ஒன்றாக்கும்படியாக அவருடைய சரீரம் காயப்பட்டது. සමාවක් ලෙස අපි රැස් වෙන්න උන්වහන්සේගේ ඉලෑටයට ඊතරෙන් උන්වහන්සේ පහර ලබා ගත්තා. சபையாக ஒன்று கூடும்படியாக அவருடைய விழா என்பது அறையப்பட்டது. ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதரனே சகோதரியே, ඒ තුවාල වුණු ශරීරය ඒ ශරීර අවයවයන් තුළ තමයි අපව දෙවියන් වහන්සේ සම්බන්ධ කරලා තිබෙන්නේ. அந்த காயப்பட்ட அவயவங்களுக்குள்ளே தான் எங்களை சரீரமாய் ஒன்று கூட்டியிருக்கிறார். තුවාල වුණු ශරීරය அந்த காயப்பட்ட சரீரம் උණු අපගේ අපරාධ எங்களுடைய அநியாயங்கள், එහෙනම් අපි කමාව ලබලා ඒ ශරීරයේ ඒ තුවාල ස්ථානයට උන්වහන්සේ සුව වෙන පිණිස අපි සම්බන්ධ වෙලා තිබෙනවා. நாங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய காயப்பட்ட சரீரத்துக்குள்ளே நாங்கள் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். ඒ තුවාල කැරල්ල මත අපි පතිත වී සිටිනවා. அந்த காயமுள்ள அந்த காயங்களுக்கு மேலாக நாங்கள் நிற்கிறோம். උදාහරණයක් වශයෙන් உதாரணமாக ඔබගේ මාපට ඇඟිල්ල, உங்களுடைய பெருவிரல், ඔබගේ මාපට ඇඟිල්ල, ඔබ මාපට ඇඟිල්ල, நீங்க பெருவிரல், ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ මාපට ඇඟිල්ල, நீங்க கிறிஸ்துவின் சரீரத்திலே பெருவிரல், ඔබ මාපට ඇඟිල්ල දෙවියන් වහන්සේගේ මාපට ඇඟිල්ල තුවාල වුණා. වේදනාවෙන්ද දුක්ඛින්ද நீ ඔබ එතන සම්බන්ධ වෙන පිණිස. நீங்க பெருவிரல், கர்த்தருடைய பெருவிரல் உங்களுக்காக காயப்பட்டது, வேதனை அனுபவித்தது, அதுக்குள்ளாய் நீங்க அவரோடு இணைந்திருக்கிறீர்கள். ඔබට තේරුණාද නැද්ද? உங்களுக்கு விளங்கியதா இல்லையா? තේරුණ නැති අය, விளக்கம் இல்லாதவர்கள், තේරුණු අය, விளக்கம் உள்ளவர்கள், තේරුණ නැද්ද? விளக்கம் இல்லையா? තේරුණු අය, விளக்கம் பெற்றவர்கள், තේරෙන්නේ නැති අය. விளக்கம் இல்லாதவர்கள். ඔබ ශරීරයේ මාපට ඇඟිල්ල නම් නැවත මං කියනවා. நீங்க சரீரத்திலே අද பெருவிரல், ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයේ මාපට ඇඟිල්ල ඔබ. நீங்க கிறிஸ்துவின் சரீரத்திலே பெருவிரல். ඔබ මෙතනට ඉන්න අය නෙමෙයි. நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் அல்ல. මෙතන ඉන්න සුදුසු අය නෙමෙයි. நீங்க இந்த இடத்திலே இருக்கிற தகுதியானவர்கள் அல்ல. මෙතන ඉන්න නොහැකි අය. நீங்க இந்த இடத்துல இருக்க முடியாது. නමුත් ஆனாலும் ඇයි ஏன் அப்படி? ඔබ අපරාධකාරයෙක්. ஏனென்றால் நீர் அநியாயக்காரர்கள், ඔබ පව්කාරයෙක්. நீங்க பாவிகள். ඒ නිසා ඔබට බෑ මෙතන සම්බන්ධ වෙන්න. ஆகையால் உங்களுக்கு இந்த இடத்திலே ஒன்றாய் இணைய முடியாது. ඒ තෝරා ගැනීම ඇති. அந்த தேர்தலுக்குள்ளே ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதரனே சகோதரியே, ඔබ මෙතනට අයිති නැති අය. நீங்க இந்த இடத்துக்கு உரிமைக்குரியவர்கள் அல்ல. ඒ ඉස්රායෙල් සෙනඟට අයිති අය. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ඒ உரிமைக்குரியவர்கள். ඉස්රායෙල් සෙනඟට අයිති තැන. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரிமைக்குரிய இடம். නමුත් ඔබ අද මෙතන සිටිනවා. ஆனால் நீங்க இந்த இடத்துல இன்றைக்கு இருக்கிறீர்கள். මක්නිසාද මුළු මනුස්ස වර්ගයාම වෙනුවෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ පූජා වුණා. ஏனென்றால் சகல ஜாதிகளுக்காகவும் கர்த்தர் அழைக்கப்பட்டார். ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதரனே சகோதரியே, මේ තුවාල වුණු මේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ මහපට ඇඟිල්ලේ තුවාලය இந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே காயப்பட்ட இந்த பெருவிரலின் காயம் ඒ සුව වෙන්නේ ඔබගේ ඉදිරිපත් වීම, ඔබගේ සම්බන්ධීකරණය කරනකොට වෙන. அது சுகமாகுவது உங்களுடைய அந்த இணைப்புகளை ඒ සම්පූර්ණ වෙන්නේ ඔබ සම්බන්ධකරණය කරනකොට. அது சம்பூர்ணமாகுவது உங்களை அதுக்குள்ளே இணைப்படி. ආමෙන්. ஆமென், ආමෙන්. ஆமென். ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதரனே சகோதரியே, අපි සියල්ල ශරීරයේ අවයවයන්. நாங்கள் எல்லோரும் சரீரத்திலே அவயவங்கள். අපි අවයවයන් ලෙස ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාවේ සභා දවසේදී අපි එක් සිත් වෙනවා නව, අපි එක් රැස් වෙනවා නව, එකට සම්බන්ධ වෙනවා. நாங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே நாங்கள் சபையாக ஒன்று கூடுகிறோம் அல்ல, இணைகிறோம் அல்ல, நாங்கள் அவருக்குள்ளே நாங்கள் இணைகிறோம். සභා දවසේදී ප්‍රධාන දේ සම්බන්ධ වීමයි. முக்கியமான காரியம் இணைவுதல், ශරීරය තුළ සම්බන්ධ වීම. சரீரத்துக்குள்ளாய் இணைவது. හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ ආශිර්වාදය ඔබ දකින්න අවශ්‍යද? தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை காண வேண்டுமா? සම්පූර්ණ මහිමය ඔබගේ ජීවිතය තුළ දකින්න අවශ්‍යද? சம்பூர்ண மகிமையை காண வேண்டுமா? ඔබ
කරගැනීම තාමත් වටිනවා. சரீரத்தோடு நீங்க இணைவது மிக முக்கியமானது. ඒ විදිහට තමයි ඔබ එක්සිට් වෙන්නට පුළුවන්. அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு மனப்பாட்டுக்குள்ளே வர முடியும். එහෙම නැත්නම් එක්සිට් වෙන්න බෑ. அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு மனப்பாட்டுக்குள்ளே வர முடியாது. රෝගයේ තරම් එක්සිට් වෙන්න බැරි රෝගය. அங்கே தான் இருக்கிற நோய். ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ සමග සම්බන්ධ නැහැ. நீங்க கிறிஸ்துவோடு இணைந்தில்லை. ඒ නිසා තමයි ඔබට ශරීරයත් සමග සම්බන්ධ වෙන්න. ஆகையால் சரீரத்தோடு உங்களுக்கு இணைய முடியவில்லை. හalleluya. ஹalleluya. ප්‍රේමණීය සහෝදරයනි. அன்பான சகோதரர்களே, රෝගය අපි සුව කරගමු. நாங்கள் நோயை குணமாக்கிக் கொள்வோம். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග සම්බන්ධ වෙමු. கிறிஸ்துவோடு இணைவோம். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග ලං වෙමු. கிறிஸ்துவுக்கு கிட்டி சேருவோம். ශරීරය සම්පූර්ණ කරමු. சரீரத்தை சம்பூர்ணப்படுத்துவோம். දෙවියන් වහන්සේගේ ශරීරයේ මහිමය අපි தேவனுடைய சரீரத்திலே மகிமையை நாங்கள் ஒன்று கூறுவோம். හalleluya. ஹalleluya. ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය අනාර්ගයි. ये கிறிஸ்துவின் சரீரம் பொக்கிஷம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය බලවත්. கிறிஸ்துவின் சரீரம் பலம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය උසස්. கிறிஸ்துவின் சரீரம் உன்னதம். වහන්සේගේ ශරීරය අනාර්ගයි. கிறிஸ்துவின் சரீரம் பொக்கிஷம். වහන්සේගේ ශරීරය ආලේපය. கிறிஸ்துவின் சரீரம் அபிஷேகம். හalleluya. ஹalleluya. ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆமென். ඒ සප්‍රේමීය සහෝදර සහෝදරි. ஆகையாலே சகோதரனே சகோதரியே, ක්‍රිස්තුස්ගේ ශරීරය සමග கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே இணையுங்கள். අනිත් පසුව அதுக்கு பின்பதாக ප්‍රේමණීය සහෝදරි அன்பான சகோதரனே, මේ යෝසුවා ඔවුන්ව ගෙනිච්ච නැහැ. யோசுவா இவர்களை கொண்டு போகவில்லை. ඔවුන්ව ගෙනිච්ච පොරොන්දු දේශය තුරට. இவர்களை පොරොන්දු දේශය තුරට. වාග්දත්තத்தின் දේශය. வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே கொண்டு போனார். නමුත් අදටත් ඒක සීමාව ඔවුන් අල්ලාගෙන නැහැ. ஆனாலும் இன்றைக்கும் அந்த எல்லையை அவர்கள் பிடிக்கவில்லை. ඊශ්‍රායල් පලස්තීන යුද්ධය පවතිනවා. இன்றைக்கும் இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் நடக்கிறது. ඒ යුද්ධය ආශ්‍රිතව ඒ යුද්ධය පදනම් කරනකොට තමයි මෙතන විශාල යුද්ධයක් ලෝකේ පුරා බිහි වෙලා තියෙන්නේ. அந்த யுத்தத்தை கடந்து கொண்டு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் யுத்தம் இருக்கிறது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරි அன்பான சகோதரனே சகோதரியே, අපි දැනගන්න අවශ්‍යයි. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், අපිට දෙවියන් වහන්සේ කුමනාකාර කටවීම අපේ වහන්සේ අපට ලබා දී තිබෙනවාද? எங்களை எப்படி ஒரு அழைப்புக்குள்ளே ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். සියල්ල මට වෙලාවක් නැහැ. அனைத்தையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. අවශ්‍ය දේ පමණක් කවිනාඩි 5ක්. தேவையான காரியத்தை மற்றும் 5 நிமிஷத்திலே சொல்லி முடிக்கிறேன். මෙයා යෝසුවා ඔහුම පොරොන්දු දේශය තුරට ඔහුව විශ්‍රාම ගන්න ගෙනගින්නේ නැහැ. யோசுவா வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே அவர்களை ගෙන ගියා. නමුත් ඔහුට විශ්‍රාමය හිමි වුණේ නැහැ. கொண்டு போனான். ஆனாலும் அவர்களுக்கு ஓய்வடையவில்லை. ඔහුට තවත් දවසක් ගැන බයිබලයේ ගීතාවලියේ දාවිද් රජු කතා කරන බව බයිබලයේ අපි කියවුවා. அவர்களுக்கு இன்னொரு நாளை குறித்து தாவீது அவர்கள் வேதத்திலே சொல்கிறார். ඒ දවස කවදද කියලා ඔබ දැනගන්නට අවශ්‍යයි. அந்த நேரம் என்று நீங்க தெரியப்பட வேண்டும். ඒ දවසත් ඔබ හොයලා තේරුම් ගන්න. அதை நாங்க புரிந்து கொள்கிறதுக்கு அநேக நேரம் வரும். ඔබ රෝම පොතේ 10:11 පරිච්ඡේදයේ කියවත් ඒවා තේරුම් ගන්නට ඔබට හැකියි. நீங்க ரோமர் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவு வரும். රෝම அதிகாரங்களை வாசிக்கும் போது 10, 11வது அதிகாரங்களை வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதரனே சகோதரியே, මේ දාවිද්ගේ පසුව இந்த தாவீதுக்கு பின்பதாக දාවිද් මෙලෙස කියුවෙන් පසුව இந்த தாவீது இப்படி சொன்னதுக்கு பின்பதாக දෙවියන් වහන්සේගේ සිනඟට විශ්‍රාම ගන්නවා දවසක් පැමිණෙන බව බයිබලය අපට කතා කරනවා. தேவனுடைய சரங்களுக்கு ஓய்வெடுக்கிற ஒரு நாள் வரப்போகிறது என்று சொல்கிறது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதரனே சகோதரியே, නමුත් ඔබ විශ්‍රාම අරගෙනද තිබෙන්නේ? நீங்க ஓய்வு எடுத்தா இருக்கிறீர்கள்? එන්න තාම නැහැ. இல்லை, இன்றும் இல்லை. ඔබ කියන්න පුළුවන් මගේ මරණයෙන් පසු என்னுடைய மரணத்துக்கு பின்பதாக என்று நீங்க கூறலாம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ පැමිණීමෙන් පසු කියලා ඔබ කියන්නට පුළුවන්. கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு பின்பதாக என்று நீங்க சொல்லலாம். එවැනි ආකාරයෙන් මේ බයිබලය අපට කතා කරන්නේ. அவனமாய் வேதம் எங்களுக்கு பேசவில்லை. ඒක අපට කතා කළා அதை எங்களுக்கு பேசினாலும் මේ පොළොවේ නැති ජීවිතේ ඒ ලෝකේ අපි කොහොමද දකින්නේ? இந்த பூமியிலே இல்லாத வாழ்க்கையை அந்த லோகத்திலே எப்படி நீங்க காண போகிறீர்கள்? මේ සහෝදරයනි அன்பான சகோதரர்களே, ඇස් දෙකකින් නොපෙනෙන්නා ස්වර්ගයේ මේ පොළොවේ ජීවත් වෙනකොට අපිට ලැබුණ නැත්නම් මොකටද? இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது கண்ணுக்கு காண முடியாத பரலோகத்தின் காரியங்களை காண முடியாவிட்டால் என்ன? ස්වර්ගයේ ජීවිතයක් මේ පොළොවේ අපිට ජීවත් වෙන්න බැරි නම් අපි කොහොමද ස්වර්ගයේ අපිට ඇදහිීම ඇති වෙන්නේ? பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாவிட்டால் எப்படி பரலோகத்துக்குரிய விசுவாசம் வரும்? දෙවියන් වහන්සේ
ස්වර්ගීය ජීවිතේ පොළොව අපිට දී තිබෙනවා. தேவன் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை இந்த பூமியிலே கட்டளையிட்டார். ඒක ගැන මම මේ සබත් දවස ගැන කියලා මම විවර කරන්නේ. இந்த ஓய்வு நாளை குறித்து நான் முடிக்கிறேன். මේ සබත් දවස ස්වර්ගීය දවසයි. இந்த ஓய்வு நாள் பரலோகத்துக்குரிய நாள். ස්වර්ගීය දවසයි. அது பரலோகத்துக்குரிய நாள். දේව සෙනඟගේ දවසයි. அது தேவ ஜனங்களுடைய நாள். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதரனே சகோதரியே, මේ විශ්‍රාම ගන්නව දවස ගැන ඔබ දැනගන්නට අවශ්‍යයි. இந்த ஓய்வு நாளை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ඒක ප්‍රීතිමත් දවසක් කියලා අපි කියනවා. இது மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்கிறோம். මට සහෝදරයන් කියා තිබෙනවා. எங்களுக்கு சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார். අපි පල්ලියේ දෙනවා සතුටේ. நாங்கள் சபைக்கு சந்தோஷமாய் வாழ்கிறோம். නමුත් අපි යන්නේ දුකේ. ஆனாலும் நாங்கள் மீண்டும் திரும்பவும் துக்கத்தோடு. අයිතරා දවසක් පොරොන්දු වුණා සමහරවිට. நான் ஒரு நாள் சபைக்கு நான் වාදන. வாக்குத்தத்தம் கொடுத்தேன். එවැනි දෙයක් නොසිදු වෙන පිණිස මම වග බලා ගන්නවා. அப்படியான காரியம் வராதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று. මේ මාසේ දෙවෙනි දින මගේ පොරොන්දුව සමහරවිට ලබා දුන්නා. மே மாதம் 2வது நாள் நான் சபைக்கு நான் அதை சொன்னேன். 2021 වර්ෂයේ. 2021வது வருஷம். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதரனே சகோதரியே, ඒක මගේ වගකීමක් වුණා. அது என்னுடைய கடமை என்றாலும் ප්‍රේමණීය සහෝදරනි, සබත් දවසේ වගකීම අපි සියලු දෙනා දැනගෙන සිටින්න අවශ්‍යයි. ஓய்வு நாளிலே குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். සබත් දවස කියන්නේ සැනසෙන දවසක්. ஓய்வு நாள் என்றால் நாங்கள் ஆறுதல் இறைப்பாறுதல் பெறுகிற நாள். අපි සුව වෙන දවසක්. நாங்கள் சுகமாகிற நாள். අපිට ප්‍රීති වෙන දවසක්. நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற நாள். බලය ලබන අවශ්‍ය දවසක්. நாங்கள் பலனை பெறுகிற நாள். ස්වාමීන් වහන්සේගේ පූර්ණ ආශිර්වාදය ලබන දවසක්. நாங்கள் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிற நாள். මේ ලබන දවසක්. பரலோக மகிமையை பெற்றுக் கொள்கிற நாள். ක්‍රියාවන් දකින දවසක්. தேவனுடைய பரலோக காரியத்தை காண்கிற நாள். දෙවියන් වහන්සේගේ බල මහිමය අප තුලින් දරා යන දවසක්. தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் புறப்படுகிற நாள். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. ඉතින් ඔබ විශ්වාස කරනවා. எத்தனை பேர் நம்புறீர்கள்? දෙවියන් වහන්සේගේ බලවත් මහිමය දවස සබත් දවස කියලා. தேவனுடைய மகிமையான வல்லமை நாள் இந்த ஓய்வு நாள் என்று. හalleluya. ඔබ ஹalleluya. දවසක්. உங்களை பூர்ணமாக்குகிற ඔබ நாள். සතුටු කරන දවසක්. உங்களை மனமகிழ்ச்சியாய் வைக்கிற நாள். ඔබ සුව කරන දවසක්. உங்களை சுகமாக்குற நாள். ඔබට බලාපොරොත්තු වගෙන දෙන දවසක්. உங்களுடைய எதிர்பார்ப்பை உண்டாக்குற நாள். ඔබගේ සම්පූර්ණ දවස සබත් දවස. உங்களுடைய பரிபூர்ணமான நாள் இந்த ஓய்வு நாள். නමුත් බයිබලය ஆனாலும் வேதம் මේ සබත් දවස ගැන අදහසක් දක්වනු ලබනවා. ஓய்வு நாளை குறித்து ஒரு கருத்தை சொல்லுகிறது. කාගෙනද මේ සබත් දවස ගැන ලියවිලා තිබෙනවා. யாரை குறித்து இந்த ஓய்வு நாளை பற்றி எழுதியிருக்கிறது? කවුරු අරමුණු කරනකොට වෙනද මේ සබත් දවස දෙවියන් වහන්සේ සමහන් කරන්නේ කියලා ලියවි. யாரை கொண்டு இந்த ஓய்வு நாளை பற்றி எழுதியிருக்கிறது என்று. ආමේන්. ஆமென். මා සමග පෙරලා ගන්න. என்னோட நீங்க புரட்டிக் கொள்ளுங்கள். කොලොස්සි පොතේ கொலோசியர் 3වන පරිච්ඡේදය 3வது அதிகாரம் 12වන පදයේ සිට 15 අපි කියවන කම 12வது வசனம் முதல் සමාවෙන්න දෙවන පරිච්ඡේදය 2வது அதிகாரத்திலிருந்து 3වන මේ දෙවන පරිච්ඡේදය 3வது அதிகாரம் அல்ல 2வது அதிகாரம் කොලොස්සේ පොතේ දෙවන 16වන පදයේ සිට 16வது வசனம் முதல் කොලොස්සේ පොතේ දෙවන පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ සිට 16 වෙනි පදයේ සිට 16වන පදයේ එබැවින් කෑම ගැනවත් බීම ගැනවත් මංගල්‍ය දවසක් ගැනවත් අමාවක දවසක් ගැනවත් සබත් දවස් ගැනවත් නුඹලා විනිශ්චය කරන්ට කිසිවෙකුට ඉඩ නාරින්න. ඒවා පැමිණෙන්න තිබෙන දේවල ඡායාවක්ය. නමුත් සිරුර ක්‍රිස්තුස් වහන්සේගේය. පහත් වීමටද දේවදූතයන්ට නමස්කාර කිරීමටද කැමති වීමෙන් දිනම නුඹලාගෙන් පහ කරන්ට කිසිවෙකුට ඉඩ නාරින්න. බලන්න බයිබලයේ කියනවා பாருங்கள் வேதம் சொல்கிறது මේ කාගෙනද මේ සබත මේ අමාවක දවස කෑම ගැන මේ ඔක්කොම ලියවිලා තියෙන කවුරු අරමුණු කරනකොටද කවුරු අදහස් කරනකොට එනද කියලා බයිබලයේ කියනවා. இந்த ஓய்வு நாளை குறித்து இந்த போஜனம் பானத்தை குறித்து யாரை குறித்து இந்த வேதம் வெளிப்பாக சொல்கிறது. ඔබට ඔබ
බයිබලයේ එහෙම තියෙනවද? உங்களுடைய வேதத்திலே அப்படி இருக்கிறதா? කවුරු ගැනද ඒක සඳහන් වී තිබෙන්නේ? யாரை குறித்து அதிலே எழுதியிருக்கிறது? අමාවක දවස සබත් දවස ගැන இந்த ஓய்வு நாளை குறித்து, பண்டிகை நாளை குறித்து, කවුරු ගැනද? யாரை குறித்து? අපි කියන්නේ எங்களை குறித்தா? කවුරු ගැනද? யாரை குறித்து? නැවත කියවන්නද 16 වන පදේ? மீண்டும் வாசிங்கள் அந்த பாகத்தை. කොලොස්සි පොතේ දෙවන පරිච්ඡේදයේ 16 වෙනි පදය. එබැවින් කෑම ගැනවත්, බීම ගැනවත්, මංගල්‍ය දවසක් ගැනවත්, අමාවක දවසක් ගැනවත්, සබත් දවස් ගැනවත් නුඹලා විනිශ්චය කරන්නට කිසිවෙකුට ඉඩ නාරින්න. ඒවා පැමිණෙන්න තිබෙන දේවල ඡායාවක්ය. නමුත් සිරුර ක්‍රිස්තුස් වහන්සේගේය. පහත් වීමටද දේවදූතයන්ට නමස්කාර කිරීමටද කැමති වීමෙන් දිනුම නුඹලාගෙන් පහ කරන්නට කිසිවෙකුට ඉඩ නාරින්න. බයිබලයේ කියන්නේ මේක පහ කරන්න ඉඩ දෙන්න එපා. අයියෝ அவைகளை பொருட்கின்ற விட வேண்டாம். ஏனென்றால் බයිබලයේ කියනවා ඒවා පැමිණෙන්න තිබෙනවා වූ ඡායාවක් කියලා. வேதம் சொல்லுகிறது அவைகள் வருகாயிருக்கின்ற நிழலாய் இருக்கிறது என்று. ඒ කියන්නේ සබත ඡායාවක්. அப்படி என்றால் இந்த ஓய்வு நாள் நிழல் என்று சொல்கிறது. ඒක කවුරු මොන ඡායාවක්ද? அது எந்த நிழல்? ඒක ගැන බයිබලයේ අපිට වෙනත් ස්ථානවල බොහෝ විග්‍රහ කරනවා. அதை குறித்து வேதத்திலே வேறு இடங்களிலே எங்களுக்கு சொல்லுகிறது. ඒබ්‍රේ හටවන පරිච්ඡේදය ඔබ කියවා බලන්න හිනා. எபிரியர் நீங்க 8வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் දෙනු ලැබුවා වූ පූජා ක්‍රම සියල්ලක් மோசேஸ்க்கு கொடுக்கப்பட்ட பூஜை வகையான காரியங்கள் විවස්ථාවේ දෙනු ලැබුවා වූ පූජා ක්‍රම न्यायप्रमाणத்திலே கொடுக்கப்பட்ட பூஜை வழிகள் ඒවා ස්වර්ගයේ තිබෙන්නා වූ පූජාවන් වලට සමාන බව. அது பரலோகத்திலே இருக்கிற பூஜைகளுக்கு சமானம் என்று. ඡායාවක් බව බයිබලයේ කියනවා. அது ஒரு நிழல் என்று சொல்கிறது. එහි කාරණාව එකතුව මොන පූජාවද? அந்த காரியங்களில் ஒன்று கூடுதல் என்ன காரியம்? ක්‍රිස්තුස් වහන්සේගේ පූජාවයි. கிறிஸ்துவின் பூஜை. එනිසා ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන තමයි මේවා ලියවී තිබෙන්නේ කියලා බයිබලයේ කියනවා. ஆகையாலே கிறிஸ்துவை குறித்து தான் இது எழுதியிருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. ඔබ තේරුම් ගන්න පුළුවන්ද ඔබට ප්‍රේමණීය සහෝදරයනි? உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமா சகோதரர்களே? අමාවක මේ සියලුම දේ ලියවී තිබෙන සියලුම දේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගැන ඡායාවක් ලියවී තිබෙනවා. ஓய்வு நாள் மாதப்பிறப்பை பற்றி எழுதியிருக்கிறது கிறிஸ்துவின் நிழலை குறித்து. ක්‍රිස්තුවයි குறித்து නිලනාට්‍යමයි ලියවිලා. ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන ඡායාවක් ලියවී තිබෙන දේ. கிறிஸ்துவை குறித்து நிழலாற்றமாய் இருக்கிறது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதரனே சகோதரியே. එහෙනම් මේ ක්‍රිස්තුස් වහන්සේ පූජා වුණා. ஆமென்றால் கிறிஸ்து எங்களுக்காக அறையப்பட்டார். ප්‍රේමණීය සහෝදරයනි. அன்பான சகோதரர்களே. ඒක ගැන කියන ශරීරය ගැන කියලා කියනවා. මේ කියනවානේ. அதை குறித்து சரீரம் என்று சொல்கிறது. அப்படிதானே? පළමු කොටසද? 18வது வசனத்திலே முதல் පදය. ඒවා පැමිණෙන්න තිබෙන දේවල ඡායාවක්ය. නමුත් සිරුර ක්‍රිස්තුස් වහන්සේගේ. සිරුර ක්‍රිස්තුස් වහන්සේගේ. அவைகளின் பொருள் கிறிஸ்துவின் என்று சொல்கிறது. දෙමළ බයිබලයේ කියන අவைகளின் பொருள். දෙමළ පරිවර්තනයේ කියනවා ඒවායේ අදහස ක්‍රිස්තුස් වහන්සේගේ. கிறிஸ்து என்று. ඒ අදහස ක්‍රිස්තුස් වහන්සේගේ. அவைகளின் பொருள் கிறிஸ்து என்று. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. ඒක ශරීරය ගැන කතා කරනවා. இது சரீரத்தை குறித்து பேசுகிறது. ඒ නිසා තමයි සබත් දවසේ ශරීරයක් ලෙස සම්බන්ධ වෙන්නේ. ஆகையினாலே தான் ஓய்வு நாளை சரீரமாய் நாம் கொண்டு கூடுகிறோம். කවුරුක් ලෙස පමණක් නොව ஒரு குடும்பமாய் மட்டுமல்லாமல் එක දරුකලක් පමණක් නොව ஒரு பிள்ளைகளாய் மட்டுமல்லாமல் සහෝදර සහෝදරියන් ලෙස පමණක් නොව சகோதர சகோதரர்களாய் மட்டுமல்லாமல் මම දකුණු අතන நான் வலது கை என்று මම කොමු இடது கை என்றால் මම කොමු நான் கோமு සහෝදරිය නිරෝෂි වම් අතන එයා සඳනාත சகோதரி நிரோஷி வலது கை என்றால் அவள் சந்தனாத்தோ. තවත් එක්කෙනෙක් එක දණක இன்னொருவர் இன்னொரு இடத்திலே තවත් එක්කෙනෙක් එක දණක இன்னொருவர் இன்னொரு
අපි ශරීරය අපි විහිදලා තිබෙනවා. இவனமாக நாங்க எல்லோரும் சரீரமாக நாங்க இருக்கின்றோம். අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවස இது கிறிஸ்துவின் நாள். ඒ දවසට අපි ප්‍රීතිමත් දවසක් කියලා එනවා. அது மனமகிழ்ச்சி நாள் என்று வருகிறது. ඒ කිව්වොත් මේ ශරීරයේ අත නිකම් ශරීරයක් නැතුව ජීවත් වුණා. ஏனென்றால் இந்த சரீரத்தின் கை சரீரம் இல்லாமல் வாழ்ந்தது. සම්පූර්ණයක් නැතුව තනියෙන් ජීවත් වුණේ. சம்பூர்ணம் இல்லாமல் தனியாய் வாழ்ந்தது. පොඩ්ඩක් හිතලා බලන්න මේ අත කොහොමද ශරීරේ නැතුව තිබුණා නම්. கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சரீரம் இல்லாமல் இந்த கை எப்படி என்று. කකුල තිබුණා නම් කොහොමද කියලා. கால் இருந்தால் எப்படி என்று நினைத்து பாருங்கள். ඒ නිසා තමයි අපි සහෝදර සම්බන්ධතාවයේ සතියේ අතර තුල අපිට අවශ්‍ය වන්නේ. ஆகையினாலே தானே எங்களுக்கு இந்த சகோதர ஐக்கியம் தேவை. ඒ උණුසුම අපිට දැනෙනවා කතා කරනකොට. அதை எங்களுக்கு நாங்க உணர்கிறோம் நாங்க பேசும்போது. ඒ සිත්කම අපිට දැනෙනවා. அந்த ஒருமனப்பாடு நாங்க உணர்கிறோம். මේ අවශ්‍යතාවය අපිට දැනෙනවා. அதிலே தேவையை நாங்க உணர்கிறோம். ප්‍රේමීය සහෝදර සහෝදරිය. அன்பான சகோதரனே சகோதரியே, අපි සම්පූර්ණ ශරීරයක් ලෙස සභාවේ රැස් වෙනවා. நாங்க சம்பூர்ண சரீரமாக சபைக்குள்ளே ஒன்று கூடுகிறோம். ආමේන්. ஆமென். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරයක් ලෙස අපි රැස් වෙනවා. நாங்க கிறிஸ்துவின் சரீரமாக ஒன்று கூடுகிறோம். එතන අපි උන්වහන්සේගේ සුදු මේසේ පහුතාරකම සීකරන ලබනවා. ஆகையாலே நாங்கள் பரிசுத்த பந்தியை நினைவு கூறுகிறோம். මක්නිසාද ஏனென்றால் අපි කැඩී සිටින අය நாங்கள் உடைந்து இருக்கிறவர்கள் සබත් දවසේදී දේව අපිට රැස් වෙනවා. ஓய்வினாலே கர்த்தருடைய சங்கத்திலே ஒன்று கூடும்படியாக ශරීරයක් ලෙස අපි එකමුතු වෙනවා. சரீரமாக ஒன்று கூடும்படியாக අපි එකට එකතු වෙනවා. நாங்கள் ஒன்றாய் இணையும்படியாக. මක්නිසාද ஏனென்றால் ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය கிறிஸ்துவின் சரீரம் තුවාල காயப்பட்டது, බිඳුණු உடைந்தது, කැඩුණු உடைந்தது. අපිව එක්සිත් කරන පිණිස. எங்களை ஒன்றாய் இணைக்கும்படி, අපව එකමුතු කරන පිණිස. எங்களை ஐக்கியத்துக்குள்ளே අපව கொண்டு வரும்படியாக, සම්පූර්ණ කරන පිණිස. எங்களை சம்பூர்ணப்படுத்த, අපව ලස්සන මිනිසෙක් කරන පිණිස. எங்களை ஒரு அருமையான மனுஷனாய் ஆக்கும்படியாக, පුදුම මනුෂ්‍යයන් වෙන පිණිස. எங்களை ஒரு அற்புதமுள்ள மனுஷனாய், අපි ස්වර්ගික මනුෂ්‍යයන් වෙන පිණිස. பரலோகத்துக்குரிய மனுஷனாய் ஆகும்படியாக, ස්වර්ගික තේජස අපි තුලින් බබලෙන පිණිස. பரலோகத்துக்குரிய மகிமை எங்களுக்குள்ள ස්වර්ගික வரும்படியாக, නාලයක අපි තුලින් ගලා යන පිණිස. பரலோகத்துக்குரிய அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் கடந்து ඒ නිසා செல்லும்படியாக. තමයි 133 වන ගීතාවලිය කියන්නේ. ஆகையாலே 133வது சங்கீதம் சொல்கிறது, මෙන්න සහෝදරයන්ව වාසය කිරීම කොතරම් இதோ சகோதரர்கள் ஒன்று கூடி வாசம் செய்வது எவ்வளவு அழகானது, කොතරම් අනාර්ගද. எவ்வளவு அழகானது. දෙවියන් වහන්සේ සදාකාල ජීවනයක් தேவனுடைய சகாகால ஜீவனும் ආශිර්වාදයක් ஆசீர்வாதம் උන්වහන්සේගේ මතර පිළිවෙලස. அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ආමෙන්. ஆமென். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. සබත කියන්නේ අපිට හැමදාම සබත. எங்களுக்கு ஓய்வு நாள் என்றால் எல்லா நாளும் ஓய்வு நாள், හැමදාම ප්‍රීතිමත් දවසක්. எல்லா நாளும் மனமகிழ்ச்சி நாள். අපේ ක්‍රිස්තුස් වහන්සේ අපට සිටිනවා. ஏனென்றால் கிறிஸ்து எங்களுக்குள்ளாய் இருக்கிறபடினாலே සබත දවස අපිට හැමදාම දෙවියන් වහන්සේගේ දවසක්. ஓய்வு நாள் எங்களுக்கு எல்லா நாளும் தேவனுடைய நாள் போல. අපිසාද පූජාව පිළිගන්නා පූජාවනාව පූජකයා අපි තුල වැඩ වාසය